வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 10th சிபிஎஸ்சியில் சிலபஸில் செகண்ட் சாப்டர் சயின்ஸில் செகண்ட் சாப்டர் ஆசிட் பேசஸ் அண்டு சால்ட் அதில் அந்த லெசன் பார்க்கலாம். சரி, சின்ன கிளாஸ் என்ன படிச்சிருப்போம்? ஆசிட் பேஸ் எப்படி தெரிஞ்சுக்கோன்னா ஆசிட்ஸ் ஆர் சோர் டேஸ்ட்டு, பேசஸ் ஆர் பிட்டர் டேஸ்ட்டு அப்படின்னு படிச்சிருப்போம். நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களில் இதெல்லாம் ஆசிட் இருக்குது, என்னென்ன ஆசிட் இருக்குது, எந்தெந்த பொருளாக பேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பு, டிட்டர்ஜென்ட்லாம் பேஸ் இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய தயிரில் ஒரு ஆசிட் இருக்குது, லெமன் ஜூஸில் ஒரு ஆசிட் இருக்குது அப்படின்ட்டு ஆசிட் பேசஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நம்ம அதே ஆசிட் பேஸ் சால்ட்டை பற்றி டீட்டெயில்டாக அவருடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆசிட் பேஸுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அது உங்களுக்கு 6 டாபிக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. Chemical properties of acids and bases. என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு acids and bases in laboratories. ரெண்டாவது acid and bases react with metals. அடுத்தது acids react with metal carbonates and metal hydrogen carbonates. இங்கே மடிச்சு எழுதிக்கலாங்களா? and metal hydrogen carbonates. அடுத்தது acids react with bases. அடுத்தது acids react with metal oxides. அடுத்தது bases react with non-metallic oxides. சரிங்களா? இதுதான் நம்ம இந்த லெசனில் பார்க்கக்கூடிய ஆசிட் பேசஸ்னுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். உண்மை வேணா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம்? ஆசிட் பேசஸ் இன் லெபார்ட்ரிஸ். அதாவது கொடுத்துருக்குற ஒரு சப்ஸ்டன்ஸு சாம்பிள் கொடுத்துருக்குறாங்கன்னா அது ஆசிடா பேஸான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி என்ன பார்க்குறோம் இந்த ஆசிட் பேஸ் இன் லெபார்ட்ரிஸில் பார்க்குறோம். இப்போ நமக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இல்லை நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம மெடிக்கல் பர்பஸில் என்ன பண்ணுறோம், அசிடிட்டிக்காக டேப்லெட் எடுக்கிறோம். அசிடிட்டி என்னது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிக்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆகிற ஆசிட் என்னது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அது ரொம்ப களவுக்கு அதிகமாக சுரந்தாலோ நம்ம டைமுக்கு சாப்பிட்லினாலோ என்ன ஆகும், நமக்கு குடல் அரிக்க ஆரம்பிச்சிடும். அது அசிடிட்டின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ அந்த ஆசிடை நியூட்ரல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு பேஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் நியூட்ரல் ஆகும். சொல்ல புரிஞ்சு? அப்போ இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அது ஆசிடா பேஸான்னு தெரிஞ்சாதான் அதை நியூட்ரல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம், ஆசிடாக தான் நியூட்ரல் பண்ண பேஸை பயன்படுத்தலாம், பேஸால் நியூட்ரல் பண்ணுறதுக்கு ஆசிடை பயன்படுத்தலாம்னு தெரியணும். அப்போ கொடுத்துருக்க ஒரு சப்ஸ்டன்ஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சார் நம்ம பார்த்துருக்குறோமே, சோர் டேஸ்ட்னா ஆசிடு, பிட்டர் டேஸ்ட்னா பேஸு அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியும். அப்போ நம்ம டேஸ்ட் பண்ணாமல் ஒரு சப்ஸ்டன்ஸை எப்படி ஆசிடா பேஸான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆசிட் பேஸின் லெபார்ட்டரியில் பார்க்க போகிறோம். அதுக்கு எந்த பொருளை பயன்படுத்துகிறோன்னா இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் அப்படின்னா இட் இஸ் சப்ஸ்டன்ஸு இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இன் ஆசிட் பேசஸ். ஆசிட்ல இருக்கும்போது ஒரு கலர் கொடுக்கும், பேஸில் இருக்கும்போது வேற ஒரு கலர் கொடுக்கும். அது என்ன சொல்லுவாங்க? ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்ஸ். என்ன சொல்லுவாங்க? அதை ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். என்னென்ன இண்டிகேட்டரை பயன்படுத்திட்டு இருக்கிறோன்னா, நேச்சுரலில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. என்னது? மஞ்சத்தூள்,
டெர்மரின் பவுடர்னு சொல்லிங்களா, அதை பயன்படுத்தலாம். கேபேஜ் லீவ்ஸு, அது இல்லாமல் லிட்மஸ் பிளான்ட்டுடைய லீவ்ஸு, லிட்மஸ் பிளான்ட்டுடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட்டு, சரிங்களா, இதெல்லாமே என்ன பயன்படும்னா ஆசிட்ல ஒரு கலர் கொடுக்கும், பேஸில் ஒரு கலர் கொடுக்கும். இதெல்லாம் நேச்சுரல் நம்ம எடுத்து யூஸ் பண்ண என்ன சொல்லுங்க, இது பேர் நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் எந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக இதில் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற நேச்சுரல் இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தோம்னா லிட்மஸ். ஆக்சுவலாக நேச்சுரல் எடுக்கிற நம்ம லிட்மஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிட்மஸ் உடைய எக்ஸ்ட்ராக்ட் பர்பிள் கலரில் இருக்கும். ஆனால் நாம் என்ன படிக்கிறோம் அப்படின்னா ப்ளூ லிட்மஸ், ரெட் லிட்மஸ்ன்னு படிப்போம். அப்போ கிடைக்கிற நேச்சுரல் கிடைக்கிற அந்த பர்பிள் கலர் டை தான் லிட்மஸ்ன்னு சொல்கிறோம். அந்த லிட்மஸ் சொல்யூஷனை நம்ம ஸ்லைட்லி ஆசிட் ஆட் பண்ணி இல்லை ஸ்லைட்லி பேஸ் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளூ லிட்மஸ் ஆகும் ரெட் லிட்மஸ் ஆகும் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ பர்பிள் கலரில் ஸ்மால் ஆசிட் ஆட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, ப்ளூ கலர் லிட்மஸ் மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்மால் பேஸ் ஆட் பண்ணி பண்ணியிருப்பாங்க, ரெட் லிட்மஸ் பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ளூ லிட்மஸ் ரெட் லிட்மஸ் என்ன பயன்படுத்தலாமல் ஆசிட் பேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான இண்டிகேட்டராக பயன்படுத்தலாம். சரிங்களா, நம்ம என்னென்ன இண்டிகேட்டர் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நேச்சுரல் இண்டிகேட்டரில் இந்த லிட்மஸ் எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா, இதெல்லாம் பினாப்திலின் ஒன்று இருக்குது, மெத்தில் ஆரஞ்சு இருக்குது. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி இல்லை ப்ளூ லிட்மஸ்ஸு, ரெட் லிட்மஸ்ஸு, பினாப்திலின், மெத்தில் ஆரஞ்சு, இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆசிட் என்ன கலராக இருக்கும், பேசிக் என்ன கலராக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அந்த பொருளை பயன்படுத்தி ஒரு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணோம்னா அது ஆகிற கலர் சேஞ்ச் வச்சு இது ஆசிடா இது பேஸா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் பார்க்குறோம் நம்ம. இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா ஆசிட்ல ஒரு கலரையும் ஆசிட் பேசிஸில் கலர் சேஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பேர் என்ன சொல்லாம இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன இண்டிகேட்டர் பார்க்குறோம் அப்படின்னா ப்ளூ லிட்மஸ், ரெட் லிட்மஸ், பினாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு. இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது ஆசிட்ல என்ன கலரா இருக்கும், பேஸ் என்ன கலரா இருக்கும்னு தெரிஞ்சுச்சுக்கோங்க. 1 மார்க்ல கேட்பாங்க. ப்ளூ லிட்மஸ் ஆக்சுவலா ஆசிட்னா ப்ளூ லிட்மஸ்ல பேஸ் ரெட் கலர் கன்வெர்ட் ஆகும். அப்போ ப்ளூ லிட்மஸ் ஆசிட்ல ப்ளூ கலராக தான் இருக்கும், நோ சேஞ்ச். ஏன்னா ஆசிட்ஸ் என்ன பண்ணும்னா ப்ளூ லிட்மஸை ரெட் கலராக மாற்றும். அப்போ ப்ளூ லிட்மஸில் ஆசிட் எப்படி இருக்கு, நமக்கு நோ கலர், ஏன்னா ப்ளூ கலராகவே இருக்கும், பேஸில் ரெட்டாக மாற்றும். அப்போ ஆசிட்ஸ் என்ன பண்ணும், ப்ளூ லிட்மஸை ரெட் கலராக மாற்றும். சாரி, இந்த மாற்றி எழுதிட்டுனா ஆசிட்ஸு ப்ளூ லிட்மஸை ரெட் கலராக மாற்றும். ப்ளூ லிட்மஸில் பேஸ் போட்டால் அது ப்ளூ கலராக தான் இருக்கும். சரிங்களா, பேஸ் என்ன பண்ணும், ரெட் லிட்மஸை ப்ளூ கலராக மாற்றும். பேஸு ரெட் லிட்மஸ் என்ன மாற்றும், நமக்கு ப்ளூ கலராக மாற்றும். ஆசிட்ல ரெட்டாகவே தான் இருக்கும். சரிங்களா, ஆக்சுவலாக என்ன சொன்னாம நேச்சுரலாக கிடைக்கிற லிட்மஸ்ங்கிறது பர்பிள் கலர் டை. அந்த பர்பிள் கலர் டைல தான் ஸ்மாலாக ஆசிடை ஆட் பண்ணோம்னா அது ரெட் லிட்மஸாக ஃபார்ம் ஆகும். ஸ்மால் அமௌண்ட்டாக பேஸ் ஆட் பண்ணோம்னா ப்ளூ லிட்மஸாக ஃபார்ம் ஆகும். அதுதான் ரெட் லிட்மஸ் ப்ளூ லிட்மஸ்ன்னு பயன்படுத்துகிறோம். சரிங்களா, அப்போ ப்ளூ லிட்மஸில் நான் ஆசிட் ஆட் பண்ணேன்னா ப்ளூ லிட்மஸ் என்ன கன்வெர்ட் ஆகும், நமக்கு ரெட் கலராக கன்வெர்ட் ஆகும். அதே ப்ளூ லிட்மஸில் நான் பேஸ் ஆட் பண்ணோம்னா அது என்னவாகவே தான் இருக்கும், ப்ளூ கலராகவே தான் இருக்கும். ரெட் லிட்மஸை பேஸ் என்ன மாற்றும், ப்ளூ கலராக மாற்றும், ஆசிடு ரெட்டாகவே வச்சிருக்கும். சரிங்களா, பினாப்தலின் ஆசிட்ல கலர்லெஸ், பேஸ்ல பிங்க் கலர். மெத்தில் ஆரஞ்சு ஆசிட்ல ரெட் இன் கலர், பேஸ்ல எல்லோ கலர். சரிங்களா, இந்த பினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆசிட் பேஸ் கண்டுபிடிக்கிறோன்ட்டு அதனுடைய பிஹெச் ஸ்டேஜ் வச்சு பயன்படுத்துவாங்க. நம்ம பின்னாடி பார்க்கலாம் பிஹெச் ஸ்கேல்னு என்ன, பிஹெச் என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அப்போ இதெல்லாமே என்ன பயன்படுத்துவாங்க, இண்டிகேட்டராக பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த பொருளாம் ஆசிட்ல என்ன கலர் கொடுக்கும், பேஸ்ல என்ன கலர் கொடுக்கும் மெமரி பண்ணியிருக்கணும்.
இந்த மாதிரி எந்த பொருளெல்லாம் ஆசிட் பேஸில் கலர் சேஞ்ச் கொடுக்குதோ அது என்ன பயன்படுத்துவாங்க, ஆசிட் பேஸ் இண்டிகேட்டராக பயன்படுத்துவாங்க. தீஸ் ஆர் கால்ட் அஸ் அ ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்ஸ். இந்த மாதிரி கலர் மட்டும்தான் மாற்றக்கூடிய இண்டிகேட்டர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸ்மெல்ல சேஞ்ச் பண்ணுறக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஆல் ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ். என்ன சொல்லுவாங்க அது பேர், ஆல் ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ். ஆல் ஃபேக்டரி இண்டிகேட்டர்னா என்ன, நமக்கு சேஞ்ச் இன் ஸ்மெல் இன் ஆசிட் அண்ட் பேசஸ். ஆசிட்ஸ்லயோ பேஸ்ல இருக்கும்போது அதனுடைய ஸ்மெல் என்ன பண்ணிக்கும், சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்க, அதை ஆல்ஃபேக்ட் இண்டிகேட்டர். என்னெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெண்ணிலா, அடுத்தது ஆனியன், க்ளவ். இது ஆசிட்ல என்ன ஸ்மெல் இருக்கும், பேஸ்ல என்ன ஸ்மெல் இருக்கும்னா, பொதுவாக ஆசிட்ல இருக்கும்போது அதோட ஸ்மெல் நமக்கு தெரியும், பேஸ்ல அதோட ஸ்மெல் தெரியாது. வெண்ணில என்ன ஸ்மெல் இருக்கும், ஸ்வீட் ஸ்மெல். ஆனியனு பஞ்சன் ஸ்மெல். க்ளவுங்கிறது ஸ்பைசி ஸ்மெல். அப்போ அதோட ஸ்மெல் ஆசிட்ல இருக்கும்போது நல்லா என்ஹான்ஸ் ஆகும், வெளியே வரும். பேஸ்ல இருந்துச்சுன்னா அதோட ஸ்மெல் தெரியாது. அப்போ வெண்ணில என்ன இருக்கும், ஆசிட்ஸ்ல ஸ்வீட் ஸ்மெல். இங்க என்ன இருக்கு, ஸ்மெல் வேனிஷ், ஸ்மெல் இருக்காது. இல்லைன்னா நோ ஸ்மெல்னு போட்டுக்கலாம். ஆனியன் பஞ்சன் ஸ்மெல். இதுல நோ ஸ்மெல், பேஸ்ல இருக்கும்போது ஸ்மெல் ப்ரொடியூஸ் பண்ணாது. க்ளவ் ஸ்பைசி ஸ்மெல். இதுல நோ ஸ்மெல். இந்த மாதிரி ஓடரை வச்சு சொல்ல புரிஞ்சா, அதனோட ஓடரை வச்சு ஓடரில் வரக்கூடிய சேஞ்சஸால ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் பேர் என்ன சொல்லுவாங்க, அது பேர் ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ். சொல்ல புரிஞ்சுங்களா. ஆசிட்ல இருக்கும்போது வேற ஓடர் இருக்கும், பேஸ் இருக்கும்போது வேற ஓடர் இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வரக்கூடிய சேஞ்சஸால நம்ம ஆசிட் பேஸால இண்டிகேட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு பேர் என்னது, ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ். சரிங்களா. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா, அழிச்சிடலாம். ஆசிட் அண்ட் பேசஸ் ரியாக்ட் வித் மெட்டல். ஆசிடும் சரி பேஸும் சரி ஒரு மெட்டலோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அது என்னன்னா ஒரு ஆசிடா பேஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று டெஸ்ட்டோட பயன்படுத்துவாங்க. ஆசிடும் சரி பேஸும் சரி மெட்டலோட ரியாக்ட் ஆச்சுன்னா ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா. இப்போ ஆசிட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சல்ஃபூரிக் ஆசிட் இன் ஜிங்க் கிரானுவல்ஸ். நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துட்டு அதில் ஜிங்க் கிரானுவல்ஸ் ஜிங்க் மெட்டல் போட்டோம் அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி பேஸ் ஒன்று எடுத்துக்கலாம், சோடியம் ஹைட்ராக்சைடு. அதில் ஜிங்க் போடுறோம், சோடியம் ஜிங்கேட் என்ன ஃபார்ம் ஆகும், Na2ZnO2. இதுக்கு பேர் சோடியம் ஜிங்கேட் 2NaOH பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இது என்னது, சல்ஃபியூரிக் ஆசிட். ஜிங்க் இது என்னது, ஜிங்க் சல்ஃபேட். இது சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடுனாலும் இதுதான், காஸ்டிக் சோடா அப்படின்னாலும் இதுதான். சரிங்களா. ஜிங்க் போடும்போது சோடியம் ஜிங்கேட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இப்போ ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்குது, ரியாக்ட் ஆச்சுன்னா பிரிக் எஃப்ரசன்ஸ் வரைச்சு பொங்கும், நமக்கு கேஸ் வெளியே வருது தெரிய வரும். நம்ம வரக்கூடிய கேஸை ஒரு தண்ணிக்குள்ளே பாஸ் பண்ணோம்னா நமக்கு பபிள்ஸ் மாதிரி வரும், அப்போ அது கேஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த கேஸ் ஹைட்ரஜன் கேஸ்ன்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா,
நம்ம ஒரு கேண்டில் எரிஞ்சிட்டு கேண்டில் கிட்ட கொண்டு போனோம்னா அது பாப் சவுண்ட் டப்புன்னு வெடிக்கும். ஏன்னா ஹைட்ரஜனுங்கிறது ஃபியூலாக பயன்படும், எரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அது பாப் சொல்லி டப்புன்னு வெடிக்கும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வெடிச்சதுன்னா கண்டிப்பாக வர கேஸ் என்னது நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ ஒரு ஆசிடோ பேஸோ ஆசிட் அண்ட் பேசஸ் ரியாக்ட் வித் மெட்டல் அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? கண்டிப்பாக ஒரு சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஜென்ரலாக என்ன நம்ம ஈக்குவேஷன் படிக்கும்போது எப்படி நினைப்பச்சுக்கலாம் அப்படின்னா சால்ட்டோ பேஸோ என்னது மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது ஆசிடோ பேஸோ மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் அப்படி ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஆசிட் ஆர் பேஸ் ரியாக்ட் வித் மெட்டல் டு கிவ் சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இது இதனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன். எந்த ஆசிட் போட்டாலும் சரி நம்ம மெட்டல் போடும்போது ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் சால்ட் ஃபார்ம் ஆகி ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? எல்லா மெட்டலுக்கும் இது நடக்குமானா ஒரு சில மெட்டல் ரொம்ப லோ ரியாக்டிவாக இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளாக காப்பர்லாம் இருக்குது, கோல்டு சில்வர்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் ரொம்ப ரேர், ஏன்னா அதெல்லாம் ரியாக்டிவ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன இருக்கு? ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட். metal carbonate or and metal hydrogen carbonate. மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்னு சொல்லலாம், மெட்டல் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ எந்த மெட்டல் கார்பனேட் எடுத்துக்கலாம்? சோடியம் கார்பனேட் react with HCl, Na2CO3 react with HCl. என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? மெட்டல் கார்பனேட் கூட ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா சால்ட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். சால்ட் என்ன வரும் நமக்கு? சோடியம் குளோரைட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். இது கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இதே தான் சோடியம் பைகார்பனேட்டுக்கும் NaHCO3. சோடியம் கார்பனேட் போடும்போது 2HCl போடுங்க, சோடியம் பைகார்பனேட் போடும்போது HCl போடுங்க. NaCl பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். இதை நமக்கு ஆசிடானு செக் பண்ணுறதுக்கு முக்கியமான சப்ஸ்டன்ஸாக பயன்படுத்துவாங்க. பைகார்பனேட் சால்ட் உள்ளே போட்டோம்னா பிரிஸ்க் எஃபெக்ட்ஸ் வரும், நுரைச்சி பொங்கும். ஏன் நுரைச்சி பொங்குதுன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுறதுனால. இப்போ நம்ம ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்ப்ரைட்டு 7 நம்ம உடைக்கும் போது என்ன நமக்கு நுரைச்சி போகுது பார்த்தீங்களா? ஏன்? அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்போது என்ன அப்படி நுரைச்சி பொங்கும். பிரிஸ்க் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அது பேர். சரிங்களா? அது மாதிரி அதில் என்ன கேஸ் அனுப்பி வச்சிருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த கூல் ட்ரிங்க்ஸில் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஓப்பன் பண்ணும்போது உள்ள இருந்து கார்பன் வெளியே வரும்போது என்ன நமக்கு அது மாதிரி பொங்கி வருது. அது மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு பிரிஸ்க் எஃபெக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். சரி, அப்படி வரக்கூடிய கேஸ் கார்பன் டை ஆக்சைடு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? கார்பன் டை ஆக்சைடு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா இந்த கேஸை லைம் வாட்டரில் பாஸ் பண்ணுவாங்க. ஸ்லேக்டு லைம் ஆர் லைம் வாட்டரில் பாஸ் பண்ணாங்கன்னா இட் டேர்ன்ஸ் மில்கி. அது வந்து சொல்யூஷன் மாதிரி இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணதும் என்ன நமக்கு அது வெள்ளை கலரில் பிரிசிபிரேட்டாக ஃபார்ம் ஆயிடும், டேர்ன்ஸ் மில்கி. என்ன கார்பனேட்டாக மாறுது? கால்சியம் கார்பனேட்டாக மாறுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். நம்ம ஒயிட் வாஷ் அடிக்கும் போது கால்சியம் ஹைட்ராக்சைடு செவுத்துல அடிக்கிறோம். அது ஏன் நமக்கு அந்த மாதிரி சைனிஷாக மாறுது அப்படின்னா இட் கம்பைன் ரியாக்ட் வித் அட்மாஸ்பியர் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகி ஒயிட் கலர் ஷைனிங்காக மாறுது. அதான் கால்சியம் கார்பனேட் அங்கே படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் லெசனில். அதே ரியாக்ஷன் இங்கே யூஸ் பண்ணுறோம். எதுக்கு? டு இண்டிகேட் லிபரேட்டட் கேஸ் கார்பன் டை ஆக்சைடு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறாங்க? இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை எதில் பாஸ் பண்ணுறாங்க? கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது என்ன சொல்லலாம்? ஸ்லேக்டு லைம் ஆர் லைம் வாட்டர். ஸ்லேக்டு லைம் ஆர் லைம் வாட்டர். இதில் கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணோம்னா கால்சியம் கார்பனேட் பிளஸ் H2O ஃபார்ம் ஆகும். இந்த கால்சியம் கார்பனேட் தான் அந்த ஒயிட் கலரை மாறுது. இது சொல்யூஷனாக இருக்குது. இது உள்ள ஆட் பண்ணதுமே இட் டேர்ன்ஸ் மில்கி. மில்கியாக மாறுறதுக்கு என்ன காரணம்? கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இதே நம்ம இன்னும் எக்ஸஸா இப்போ கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒயிட் கலர் மாறிடுச்சு, இன்னும் எக்ஸஸா கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த
கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் H2 இருக்குது. இன்னும் எக்ஸஸாக கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணோம்னா கால்சியம் பைகார்பனேட்டாக மாறிடும். என்ன மாறிடும்? கால்சியம் பைகார்பனேட்டாக மாறிடும். இந்த கால்சியம் பைகார்பனேட்டுங்கிறது தண்ணியில் டிசால்வ் ஆயிரும். இது தண்ணியில் கரையாது. இது இன்சால்யூபிள், இது சால்யூபிள். இன்சால்யூபிள் இன் வாட்டர், இது சால்யூபிள் இன் வாட்டர். அப்போ என்ன சொல்கிறோம்? சொல்யூஷனாக இருக்குது, தண்ணி மாதிரி இருக்குது, அது கால்சியம் ஹைட்ராக்சைடு. அதில் கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணோம்னா இட் டர்ன்ஸ் மில்கி, ஒயிட் கலரில் ஒரு பிரிஸ்பிட் ஃபார்ம் ஆகுது. அது தண்ணியில் கரையாது. எக்ஸஸாக கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணோம்னா மறுபடியும் என்ன ஆகுது? கரைஞ்சிரும். ஏன் கரையுதுன்னா அந்த கால்சியம் கார்பனேட் வேணா மாறிடுது, கால்சியம் பைகார்பனேட் மாதிரி கரைஞ்சிருது. எதுக்கு இதுக்கு இண்டிகேட் பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும், டர்ன்ஸ் மில்கின்ட்டு. எக்ஸஸாக பாஸ் பண்ணி என்ன ஆகுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். நமக்கு சொல்ற புரிஞ்சுங்களா? இது என்னது? ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் கார்பனேட், மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டு. மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் ஒன்று தான், மெட்டல் பைகார்பனேட். இதை நம்ம சோடியம் கார்பனேட் சொல்லலாம், இதை சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இல்லைன்னா சோடியம் பைகார்பனேட், ரெண்டு ஒன்று தான். சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஆர் சோடியம் பைகார்பனேட். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் பேசஸ். ஃபோர்த் ஒன். ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் பேசஸ். இது என்னது? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஒரு ஆசிடும் பேஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா சால்ட் பிளஸ் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். ஆசிட்ஸ் plus bases react to form salt plus water. For example, என்ன எடுத்துக்கலாம்? HCl base, sodium hydroxide. என்ன ஃபார்ம் ஆகும்? NaCl, sodium chloride, salt. இந்த NaCl தான் காமன் சால்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண உப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதில் சொல்லுவாங்க காமன் சால்ட்டு, சோடியம் குளோரைடு ப்ளஸ் H2O. இது என்ன சொல்லுவாங்க? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஆசிட் பேஸ் என்ன நமக்கு நியூட்ரலைஸ் ஆகுது, அதனால நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அப்படின்னா இதுதான் ஆசிட் ரியாக்ட் வித் பேஸுங்கிறதா. சரிங்களா? அடுத்தது ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் மெட்டல் ஆக்சைட்ஸ். மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படின்னா பேசிக் நேச்சர், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படின்னா பேசிக் இன் நேச்சர். அதே மாதிரி நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னா அசிடிக் இன் நேச்சர். எதுக்கு தெரிஞ்சு சொல்றோம்னா, கவனிங்க, ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் ஆக்சைடு. ஏன்னா ஆசிட்ங்கிறது பேஸோட ரியாக்ட் ஆகும், அதான் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர். அப்போ என்ன கிடைக்கும்? சால்ட் பிளஸ் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி பேஸ் ரியாக்ட் வித் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். ஏன்னா நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் அசிடிக் நேச்சர், ஆசிட் கூட பேஸ் ரியாக்ட் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் HCl ஆசிட், மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் சோடியம் Na2O, சோடியம் ஆக்சைடு, Na2O சோடியம் ஆக்சைடு, மெட்டாலிக் ஆக்சைடு, பேசிக் நேச்சர். ஆசிட் பேஸ் சேருது, என்ன கிடைக்கும் நமக்கு? அப்போ சால்ட் NaCl பிளஸ் வாட்டர் H2O. பேலன்ஸ் பண்ணலாங்களா? ரெண்டு Na இருக்குங்களா? இப்போ இங்கே ரெண்டு போடுங்க, 2 NaCl, 2 Cl ஆயிடுச்சு, இங்கே 2 போடுங்க, H2O சரியா போயிடுச்சு. சரிங்களா? இதானது ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். எந்த ஆசிட் எந்த மெட்டாலிக் ஆக்சைடும் எடுத்துக்கலாம். நீங்கள் K2O கூட எடுத்துக்கலாம், பொட்டாசியம் ஆக்சைடு. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? KCl கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பேஸ் ரியாக்ட் வித் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். நான் மெட்டாலிக் ஆக்சைடு எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல எழுதுறோம் பார்த்தீங்களா, கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா கார்பனும் நான் மெட்டலு, அதோட ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. அது என்னது? நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். பேஸோட ரியாக்ட் ஆகிறது என்ன எடுத்துக்கலாம் நமக்கு? அது இந்த சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதே ரியாக்ஷன் எழுதுங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு என்ன சொன்னோம்? லைம் வாட்டர் ஆர் ஃப்ளேக் லைம்.
இதில் கார்பன் டை ஆக்சைடு, இது நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். கார்பன் நான் மெட்டல், அப்போ நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸு. இதனது ஒரு பேஸு. ஒரு பேஸில் நான் மெட்டாலிக் ஆக்சைடு ஆட் பண்ணோம்னா சால்ட், கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் H2O வாட்டரு. சரிங்களா? அப்போ இதோட என்னது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ் முடியுது.